கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் போதையில் உறங்கியவரிடம் திருட்டு. வீடியோ எடுத்த கல்லூரி மாணவி சமூக வலைதளங்களில் வைரல். மது போதையில் இருந்தவரிடம் செல்போன் பணத்தை பறித்த இருவர் சமூக வலைதளங்களில் வைரலாகும் பதபதைக்கும் திருட்டு வீடியோ. கோவையின் காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் மது போதையில் உறங்கிக் கொண்டிருந்த ஒருவரிடம் நைசாக பணம் மற்றும் செல்போனை திருடிச் சென்ற இரு வாலிபர்களின் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வெளியூர்களில் இருந்து வந்து தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். இதனால் காந்திபுரம் பகுதியில் உள்ள 4 முக்கிய பேருந்து நிலையங்களிலும் எப்பொழுதும் மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும். இந்நிலையில் நேற்று மாலை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியில் நபர் ஒருவர் மது போதையில் அமர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். இதனை நோட்டமிட்ட 2 வாலிபர்கள் அந்த நபரின் அருகே அமர்ந்து சிறிது நேரம் அங்கும் இங்கும் பார்த்தனர். யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட திருடர்கள் உறங்கிக் கொண்டிருந்தவரின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த செல்போன் மற்றும் பணத்தை லாவகமாக திருடிக் கொண்டு அங்கிருந்து சென்றனர். இந்த திருட்டு சம்பவத்தை அங்கிருந்த கல்லூரி மாணவி ஒருவர் தனது செல்போனில் ரகசியமாக பதிவு செய்துள்ளார். அவர்கள் அங்கேயே தட்டி கேட்டால் தனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று பயந்ததால் ஆதாரத்திற்காக வீடியோ எடுத்தேன் என அந்த மாணவி பதிவு செய்துள்ளார். தற்போது அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதோடு இதுபோன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.